காமராஜரோட ஆட்சி காலத்திலையும் சரி, காமராஜர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. காமராஜரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை தவிர சாப்பாட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் காமராஜர். அது மறக்க முடியாது யாராலையுமே. ஆனா அதை பேஸ் பண்ணி இப்ப எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சத்துணவுங்கிறத அவருடைய அந்த அரசவை காலகட்டத்துலதான் அதை வலுப்படுத்தினார். அதுதான் உண்மை. அந்த சத்துணவுங்கிறத முறையா எல்லாருக்கும் கிடைக்கணும், குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தார். ரெண்டாவது அரிசியில பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு அத்தியாவசியம். அதுவும் எம்ஜிஆர் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணினது யாரு அப்படின்னா, கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு தான் எம்ஜிஆர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணினார். ஏன்னா பேசிக் நீட் சொல்லக்கூடிய அந்த அரிசி, அதுல எந்த ஒரு பெரிய மாற்றமும் லைஃப்ல வரக்கூடாதுன்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணி தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆரோட அந்த ஆட்சி காலத்துல ரேஷன் கடையில எல்லாம் அந்த அரிசி பருப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இருந்தது. அதுதான் ஏன்னா மக்களோட அந்த இம்பார்ட்டன்ஸ் எம்ஜிஆர் என்னைக்குமே குறைவா நினைச்சதே கிடையாது. அதனாலதான் எம்ஜிஆர் தலைவர்லயே சிறந்த தலைவர் சொல்லிட்டு இருந்தவர் எம்ஜிஆர். மத்தவங்க தான் வேற யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு.